ஹலோ வீவர்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் எதனா தப்பாக பேசியிருந்தாலோ போட்டிருந்தாலோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி சிக்கன் குழம்பு செஞ்சுட்டு தான் வயலுக்கு வந்திருக்குறோம். வாங்க சிக்கன் குழம்பு எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் தான் நான் தாளிக்கிறதுங்களே. தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கினேன். பட்டை, லவங்கம், பிரியாணி இலையெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். வதக்குன்னு நல்லா விதைக்கலாம் வெங்காயத்தை. நான் கொஞ்சம் பெருசாக அரிஞ்சிட்டேனுங்களே டைம் இல்லாமல். நீங்கள் பொருசாக அரிஞ்சிக்கோங்க, சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா தேங்காய் எண்ணெயில் பாருங்கள் வெங்காயம் எப்படி செவருது பாருங்கள். தக்காளியும் அதே போல் பொடுசாக கட் பண்ணிக்கோங்க. எனக்கு டைம் இல்லைன்னு நானும் பெருசாக கட் பண்ணிட்டேன். தக்காளி சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளி சேர்த்துக்கணுங்களே. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்குள்ளே சின்ன மாமியார் வீட்டில் அவங்க பேர பிள்ளைங்களுக்கு காது குத்த போகிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு வந்தாங்க. அவங்கள கூட பேசிக்கிட்டே இதை நான் வதக்கிக்கிட்டு இருந்தேனுங்களே. இது வதங்கும் போது இஞ்சி, பூண்டு, சோம்பு ஒரு ஸ்பூனுன்னா அரை ஸ்பூன் சீரகம் போட்டு மிக்சியில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிக்கிறேன். நான் எப்போவுமே வீட்டில் அரைச்சி தான் யூஸ் பண்ணுவாங்களே. அதே போல் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணுங்களே. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கினேன். இப்போது நல்லா வதக்கிடலாம். அதுக்குள்ளே கறியும் நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கலாம். நான் இந்த முறை தொக்கை தான் வச்சேனுங்களே. குழம்பு வைக்கலான்னு தான் நினச்சினுங்களே. அதுக்குள்ளே டைம் இல்லை, அதனால் தொக்கு மாதிரியே வச்சுட்டேனுங்களே. இப்போ கறி சேர்த்துக்கலாம். கறி சேர்த்து நல்லா வதங்கட்டும். மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கினேன். மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். நான் வீட்டு மிளகாத்தூள் தானுங்களே. உப்பு மஞ்சள்தூள் போட்டு நல்லா 2 பெரட்டிடலாம். இப்போ தான் நான் மிளகாத்தூள் சேர்க்குறேனுங்களே. காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது.
சும்மா பார்க்கும்போது எச்சி ஊறுது பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணுங்களே. தண்ணி சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டேன். அதுக்குள்ளே அவங்களும் கிளம்புறேன்றாங்க, டைம் வேறு இல்லை. அதனால் கொஞ்ச நேரம் தான் கொதிக்க வச்சுனுங்களே. கொதிக்க வச்சுட்டு, அதாவது சின்ன மாமியார் பொண்ணுன்னா எனக்கு நாத்தனார் முறை. அவங்க வந்து காது குத்த போகிறாங்கன்னு சொல்கிறோம். அவங்க பிள்ளைங்களுக்கு நாத்தனார் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. இவங்க வந்து பலகாரம் செய்யறதுக்காக வந்து சொல்ல வந்திருந்தாங்க. அங்கே போயிட்டு ரவா லட்டு தான் செஞ்சனுங்களே. இன்றைக்கி முறுக்கும் செஞ்சுருந்தாங்க. நான் போயிட்டு ரவா லட்டுக்கு தான் தேவையானது ரவெல்லாம் வறுத்து 2 கிலோ ரவை, 2 கிலோ சர்க்கரை போட்டு கலரி அது தான் வந்து ரவா லட்டு பிடிச்சி வச்சுட்டு அங்கேருந்து வந்தனுங்களே. என்ன இருந்தாலும் பால் கறக்கிறதுக்கு வந்துடணும்னு சொல்லிட்டு போயிட்டார் இவர். அங்கேருந்து வந்து பாலை கறந்துட்டு சொசைட்டியில் பாலை ஊற்றிட்டு டீயை போட்டு குடிச்சிட்டு மாட்டுக்கு தண்ணி வச்சுட்டு திரும்பவும் கழனிக்கு வந்துட்டேனுங்களே. மாட்டு தீவனத்தில் புல்லு நிறைய இருக்குது, போனால் புல்லாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பொழைப்பு இப்படி தான் போச்சுங்களே. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். நான் ஏதாச்சும் தப்பாக போட்டிருந்தேன்னா என்னை மன்னிச்சிடுங்க. எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ முழுசாக பார்த்தவங்களுக்கு நன்றி.